ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கௌதம் மதிமிதா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கௌதம் தான் காட்டுறாங்க, ரொம்பவே பதட்டமாக இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ கௌதமோட பாட்டி வந்து சாமி வேண்டிகிட்டு இருக்கிறாங்க. கடவுளை எப்படியாவது அவர் கண் முழிச்சிடணும், அப்போ தான் என் பேரனை வந்து இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து கண்கலைங்க அவங்க சாமியை கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ கௌதமுக்கு வந்து ஒரு ஃபோன் வருது. அப்போ அந்த ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. அது வேறு யாரும் இல்லை, அபிஷேக் தான் வந்து பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. கௌதம் இங்கே பாரு, அவனுக்கு ஏற்பட்ட நிலைமைக்கு நான் தான் காரணம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே கௌதம் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. நீ யார் பேசிகிட்டு இருக்கிற சொல்லு அப்படிங்கும்போது, நான் அதை சொல்கிறதுக்காக உனக்கு ஃபோன் பண்ணினேன், நான் சொல்கிற மணிக்கு நீ நடந்துக்கிட்டேன்னா சரிதான் அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கௌதம் கேட்கும்போது, நீ வந்து உடனே போலீஸில் போய் சரணடைஞ்சிரு, அப்போ தான் உன் பொண்டாட்டியை மதுமிதாவை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே கௌதமுக்கு ஒன்றும் புரியல. நீ என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமாம், இந்த பிரச்சனையை துவங்கினதே வந்து உன் பொண்டாட்டி தானே, அவள் தானே இந்த பிரச்சனையை வந்து எடுத்தா, அதனால அவளை வந்து காப்பாற்றணுன்னா நீ போய் போலீஸில் போய் சரணடைஞ்சிரு, அப்போ அந்த பிரச்சனை வந்து இதோட முடிஞ்சிடும். அப்படி மட்டும் நீ பண்ணலைன்னு வச்சுக்கோங்க, அவனை நான் உயிரோடய விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே கௌதம் வந்து ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. பேசிட்டு ஃபோனை வச்சிடவும் அடுத்தவங்க பார்த்தோம்னா மதுமிதா, சந்தோஷ் இவங்க வந்து காட்டுதாங்க. அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கவும் அப்போ கௌதம் வந்து சந்தோஷ்க்கு ஃபோன் பண்ணுறாங்க. உடனே சந்தோஷம் சொல்லு கௌதம் அப்படிங்கும்போது, நீ கொஞ்சம் தனியாக வந்து பேசு, மதுமிதாட்ட வந்து எதுவும் நீ வந்து காட்டிக்கிடாது அப்படிங்கும்போது சந்தோஷம் வந்து ரொம்பவே பதட்டம் அடைகிறாங்க. எதுக்காக கௌதம் இப்படி பேசுகிறான்னு தெரியலையே, ஏதாவது பிரச்சனையோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு நினைக்கிறாங்க. சரி சந்தோஷ், நான் சொல்கிறத மட்டும் நீ கேட்டுக்கோ, பதில் எதுவும் பேசாது அப்படின்னு கௌதம் சொல்லவும் சந்தோஷம் வந்து மதுமிதாவிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. சொல்லு கௌதம் அப்படிங்கும்போது, எனக்கு இந்த மாதிரிக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே சந்தோஷம் அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது, மதுமிதாவை நீ ஜாக்கிரதையாக பார்த்துக்கோ, அவளை விட்டு நீ விலகிறாத, நான் வந்து இப்போ உடனே வந்து நான் போலீஸுக்கு நான் ஃபோன் பண்ணுறேன், இந்த விஷயத்தை பற்றி தெரிவிச்சிருந்தேன் அப்படிங்கும்போது, ஏதாவது பிரச்சனை ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, எதுவும் பிரச்சனை ஆகக்கூடாதுனால தான் நான் இந்த மாதிரிக்கு நான் பண்ணுறேன், ஆனால் மதுமிதாவை மட்டும் நீ வந்து எங்கேயும் விட்டு பிரிஞ்சிடாத, அங்கே பக்கத்திலே இருந்துக்கும் அப்படிங்கும்போது சந்தோஷம் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கொஞ்ச நேரத்தில் மதுமிதாவுக்கு அபிஷேக் வந்து ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி மதுமிதாவை போட்டு மிரட்ட ஆரம்பிக்கவும் மதுமிதா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. நீ யார் பேசுகிற அப்படின்னு சொல்லும்போது ஃபோனை வச்சிடவும் உடனே மதுமிதா வந்து இந்த விஷயத்தை பற்றி சந்தோஷ்கிட்ட சொல்கிறாங்க. சந்தோஷ் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ தானே கௌதமுக்கு ஃபோன் பண்ணுனா, இப்போ என்னன்னா மதுமிதாவுக்கு ஃபோன் பண்ணி இருக்கிறா, இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது, சரி நம்ம கௌதம் கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லிடலாம் அப்படின்னு சந்தோஷ் சொல்லவும் அப்போ மதுமிதா வந்து தடுக்கிறாங்க. இல்லை, கௌதமுக்கு இந்த விஷயத்தை பற்றி தெரிவிக்க வேண்டாம், ஏன்னா வந்து இந்த மாதிரிக்கு பேசுகிறத வந்து அவர் கேட்டார்னா கண்டிப்பாக வந்து எனக்கு அதாவது ஆபத்து வந்துருமோன்னு சொல்லி பயப்பட ஆரம்பிச்சிருவாரு, அதனால இது நம்மளே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா வந்து கௌதமுக்கு திரும்பவும் அபிஷேக் ஃபோன் பண்ணுறாங்க. என்ன புருஷன் பொண்டாட்டி ரொம்ப ஒற்றுமையாக இருக்கீங்க போலுக்கு, உங்ககிட்ட ஃபோன் பண்ணால் உன் பொண்டாட்டிக்கு தெரியக்கூடாது நீ நினைக்கிற, உன் பொண்டாட்டிக்கு ஃபோன் பண்ணால் உனக்கு தெரியக்கூடாதுன்னு அவன் நினைக்கிறா அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே கௌதம் சொல்கிறாங்க. நீ எங்கே இருக்கிற, இங்கே நடக்கிறதெல்லாம் கரெக்டாக நீ சொல்லிட்டு இருக்கிறீங்க, உனக்கு என்னதான் வேணும் அப்படிங்கும்போது, அதான் நான் சொன்னோம்ல, நீ போய் சரணடைஞ்சிரு, எனக்கு அதுதான் வேணும், அது மட்டும் நடக்கணும்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறமா உன் பொண்டாட்டி என்கிட்ட இருந்து நீ காப்பாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருந்தாங்க. அப்போ கௌதம் வந்து சந்தோஷ்க்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கும்போது உடனே வந்து அங்கே நடந்த விஷயத்த சொல்லவும் இதை கேட்டதுமே கௌதம் சொல்கிறாங்க, சரி நீ எதுவுமே பயப்பட வேண்டாம், ஆனால் மதுமிதா பக்கத்தில் மட்டும் நீ இருந்துக்கோ, நீ அங்கேருந்து எங்கேயுமே போயிடாது அப்படின்னு சொல்லும் போது உடனே சந்தோஷம் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சந்தோஷ் வந்து மதுமிதாட்ட சொல்கிறாங்க, மது நீ வேணால் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் கண்டிப்பாக போக மாட்டேன், அவர் கண் முடிச்சா மட்டும்தான் நான் அங்கேருந்து போவேனே தவிர இல்லைன்னா போக மாட்டேன் அப்படிங்கும்போது, அதுதான் நாங்கள் எல்லாருமே இருக்கோம்ல அப்படிங்கவும், இல்லை நீங்கள் யார் இருந்தாலும் சரி தான், ஃபோன் வர இந்த மாதிரிக்கு வந்திருக்கு, அதனால ஏதாவது ஆபத்து வந்துடுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது, அதனால இந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ வந்து நர்ஸ் வந்து ஓடி வராங்க, டாக்டர் சீக்கிரம் வாங்க அப்படிங்கவும் உடனே அவரை செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, ரொம்ப இக்கட்டான ஒரு நிலைமையில தான் அவர் இருக்காரு அப்படிங்கவும் உடனே வந்து பிளட் தேவைப்படுது, ஆனால் வந்து அது ரொம்ப ரேராக இருக்கனால கிடைக்கல அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே அவரோட மனைவி வந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. என் புருஷனோட இந்த நிலைமைக்கு அந்த கௌதம் தானே காரணம், நல்லாவே இருக்க மாட்டேன் அப்படிங்கும்போது அப்போ உடனே வந்து சந்தோஷம் மதுமிதா சொல்கிறாங்க, அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா, உங்கள் கணவருக்கு எதுவுமே ஆகாது அப்படிங்கும்போது, ஆமாம் உங்கள் கணவரை திட்டினது மட்டும் உங்களுக்கு கோவம் வந்துச்சுல்ல, என் கணவரை பாருங்கள் அவர் என்ன மாதிரிக்கு ஒரு நிலைமையில் இருக்காருன்னு அப்படி சொல்லவும் அப்போ உடனே வந்து மதுமிதா சொல்கிறாங்க, டாக்டர் என் பிளட் கூட வந்து ரொம்பவே ரேரு தான், செக் பண்ணி பாருங்கள் அப்படிங்கவும் உடனே வந்து அது சாம்பிள் எடுத்து பார்க்குறாங்க. ஆமாம் இதுதான் எங்களுக்கு வேணும் அப்படிங்கவும் உடனே பார்த்தோம்னா மதுமிதா வந்து அவங்க ரத்தத்தை கொடுக்குறாங்க. அடுத்தது வந்து
டாக்டர் வந்து எல்லாமே வந்து அவங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்துட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து டாக்டர் வந்ததுமே கேட்குறாங்க, சந்தோஷ் இப்போ எப்படி இருக்கார் அப்படிங்கும்போது, இப்போ இருந்ததுக்கு பரவாயில்ல, ஆனாலும் எங்களால் வந்து உறுதியாக சொல்ல முடியாது, ஆனால் உயிருக்கு ஆபத்து இல்லை அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே மதுமிதாவும் சந்தோஷம் அடைகிறாங்க. அப்போ அவரோட மனைவிட்ட சொல்கிறாங்க, இப்போ உங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறீங்களா, உங்கள் கணவருக்கு எதுவும் ஆகாது, நீங்கள் இன்னுமல்லாது வந்து கௌதம திட்டுறதை கொஞ்சம் நிறுத்துங்க அப்படிங்கவும் அவங்களும் கொஞ்சம் வந்து அமைதியாக இருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து எல்லாருமே வந்து கொஞ்சம் தூங்கின மாதிரிக்கு காட்டிகிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரிக்கு நேரத்தில் அபிஷேக் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க முகமூடியை போட்டுட்டு. அப்போ எல்லாருமே தூங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு உடனே வந்து அவங்க ஐசியூ வார்டுக்குள்ளே போகிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா மதுமிதா இருக்கிற அவங்க பக்கத்தில் வராங்க. பக்கத்தில் வந்ததுமே ஒரு கூர்மையான ஆயுதத்தை கையில் எடுத்துகிட்டு வராங்க. இப்படி தான் அந்த எபிசோடை எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்தது வந்து அபிஷேக் வந்து மதுமிதாவுக்கு ஏதாவது ஆபத்தை வந்து கொடுப்பாங்களா, இல்லைன்னா வந்து அவர் ஃப்ரெண்டோவுக்கு வந்து உயிர் பழைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவருக்கு ஏதாவது ஆபத்தை வந்து அவங்க ஏற்படுத்துவாங்களா, ஏன்னா கௌதமை வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு எடுத்துருந்தாங்க. ஒன்று கௌதம் இல்லைன்னா மதுமிதா, இவங்க ரெண்டவருக்குள்ள ஏதாவது பிரச்சனை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு எடுத்துடுறாங்க. இவங்க ரெண்டவருக்கும் சந்தோஷால அடுத்தது என்ன மாதிரிக்கு ஆபத்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம இன்னொரு சந்திப்போம்.